இவ்வுலக வாழ்வில் அல்லாஹ் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான சோதனைகளை கொடுத்துள்ளார். சிலருக்கு தாய் இல்லை, சிலருக்கு தந்தை இல்லை, சிலருக்கு இருவரும் இல்லை, சிலருக்கு திருமணமாகவில்லை, சிலருக்கு திருமண வாழ்வில் நிம்மதி இல்லை, சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லை, சிலருக்கு சரியான வேலை அமைவதில்லை, சிலருக்கு ஊனமுற்ற குழந்தை, சிலருக்கு திருமண உறவு பிரிந்து விவாகரத்து நிலை, சிலருக்கு குடும்ப உறவுகளால் சிக்கல், சிலருக்கு உடல்நிலை சரியில்லாமல் நோன்பு வைக்க முடியவில்லை, சிலருக்கு நிம்மதியே இல்லை. இவ்வாறு இன்னும் எவ்வளவோ அடுக்கிக் கொண்டே போகலாம். சொல்ல முடியாத சோகங்களை மனதில் சுமந்து கொண்டு வெளியில் சிரித்து உள்ளே அழுபவர்கள் நம்மில் இல்லாமல் இல்லை. அல்லாஹ்விடமே உங்கள் கவலைகளை முறையிடுங்கள். அவனை நம்பியவர்களை அவன் கைவிட்டதாக சரித்திரமே இல்லை. நாம் ஏந்திய கைகளை வெறும் கைகளாக அனுப்ப அல்லாஹ் வெட்கப்படுகிறான். நாம் நினைக்கிறோம் நமக்கு மட்டும்தான் கவலை இருக்கிறது என்று. இல்லவே இல்லை. ஒவ்வொரு வகையிலும் சோதனைகள் உள்ளது. அல்லாஹ் நம் மீது அளவில்லா அன்பு கொண்டவர். அவன் எது செய்தாலும் நமக்கு நன்மையாகவே இருக்கும். நம்மிடமிருந்து ஒன்றை அல்லாஹ் நீக்கினால், அது உறவாக இருந்தாலும் நமது உடைமைகளாக இருந்தாலும், அதற்கு பகரமாக அதைவிட சிறந்த ஒன்றை வழங்காமல் அல்லாஹ் இருக்க மாட்டான். அல்லாஹ் யார் மீது அதிகம் அன்பு வைத்துள்ளானோ அவர்களையே அதிகம் நேசிப்பான். சோதனைகள் அதிகமாகும் போது அந்த தூயவனை அதிகமாக நெருங்க வேண்டும். அவனிடமே முழுமையாக நம்மையும் நம் கவலைகளையும் ஒப்படைக்க வேண்டும். சுஜூதில் அதிகமாக பிரார்த்தனை செய்ய வேண்டும். நிச்சயமாக துன்பத்திற்கு பின்னால் பெரியதொரு இன்பத்தை அல்லாஹ் வழங்கியே தீர்வான். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் கையேந்தி கேட்கும் பொழுது வெறும் கைகளாக திருப்பி அனுப்ப அல்லாஹ் வெட்கப்படுகிறார். என் நிலையிலும் அல்லாஹ்வை சார்ந்திருங்கள், வெற்றி அடைவீர்கள் இன்ஷா அல்லாஹ்.